கூடுவாஞ்சேரி டு திருப்பூர் நெல்லிக்குப்பம் ஹைவே ரோட்ல தான் நம்ம சைட் வந்து இருக்குது. நம்ம கோல்டு காயின் ஆஃபர் மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது. நம்ம சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுமே நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கார்னர் பிளாட்ஸ் 4 ஃபேசிங்ஸுமே நம்ம பிளாட்டும் அவைலபிள். மொத்தமா ஒரு 5.5 ஏக்கருக்குமே வந்து ஒரு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். பேக்ல பாக்குற ஒரு வில்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்த வில்லா தான் உங்களுக்கு. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் டாப் தார் ரோடு கொடுத்துருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் 33 ஃபீட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 24 ஃபீட் 3 சைஸ்லயுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன், ஸ்ட்ரீட் லைட்டு, அதே பாத்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ், பார்க் ஏரியா வந்து எக்ஸலண்டா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் ட்ராக் திருப்பூர் நியர்பைல பாத்தீங்கன்னா ஒண்டர்லா தீம் பார்க்காக பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி ஆயிரம்பேடுன்ற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மெயின் ரோட்ல இருந்து இந்த ஒரு 300 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து ஒரு 3500ல இருந்து 3600 அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மெயினாவே பாத்தீங்கன்னா ஒரு 100 ஃபீட் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்ம சைட் வந்து வந்துடும் உங்களுக்கு. எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. சைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு. இப்ப லேட்டஸ்ட் 2024ல வாங்கின அப்ரூவ்டு தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஒரு பேங்க் லோன் போறீங்க அப்படின்னாலே நியர்லி நாங்க 100% வரைக்கும் கூட நம்ம பேங்க் லோன். ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு சென்னை கூடுவாஞ்சேரியில இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்ல தாங்க நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த சைட்ல நீங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட்வான்ஸா வெறும் 50,000 ரூபாய் கொடுத்தாலே போதும் உங்களுக்கான பிளாட்டை இங்க வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த இயர் எண்டோட ஆஃபரா பிளாட் புக் பண்றவங்களுக்கு இவங்க சைட்ல இருந்து ஒரு கோல்ட் காயினும் ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு, உள்ள என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, சுத்தி என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த சைட்டை பத்தி பிரதர் தான் நம்ம கிட்ட எல்லாமே டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஹாய் பிரதர். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே பிரதர், உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனியோட பேர் என்ன அப்படின்றத சொல்லிருங்க பிரதர். என்னோட நேம் வந்து கண்ணன். நம்ம கம்பெனியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா அதித்தி ஹவுசிங். ஓகே பிரதர், எக்ஸாக்ட்டா இன்னைக்கு எந்த சைட்டை பத்தி பார்க்க போறோம்? இப்ப நம்ம இருக்கிற சைட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் எக்ஸ்டென்ஷன். இது வந்து எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல அஸ்தினாபுரம்ன்ற லொகேஷன்ல இருக்கு. ஓகே பிரதர், இந்த எஸ்ஆர்எஸ் எக்ஸ்டென்ஷன் எந்தெந்த வழியில நம்ம அப்ரோச் பண்ண முடியும் பிரதர்? நான் இப்ப நம்ம இருக்கிற சைட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கூடுவாஞ்சேரி டு திருப்பூர் நெல்லிக்குப்பம் ஹைவே ரோட்ல தான் நம்ம சைட் வந்து இருக்குது. இப்ப இந்த சைட் அப்ரோச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜரா நம்ம வரது பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து வரோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் வந்து திருப்பூர் ரோடு, இந்த ரோடு வழியா வந்தோம் அப்படின்னா நம்ம அஸ்தினாபுரம் அக்சஸ் பண்ணலாம் ஈஸியாவே. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் இப்ப நீங்க மேடவாக்கம்ல இருந்து வரீங்க சைட்டுக்கு அப்படின்னா மேடவாக்கம்ல இருந்து அப் டு மாம்பாக்கம் வரைக்கும் நீங்க பொன்மார் ரூட் வழியா வந்து அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிகை டு கீரப்பாக்கம் கும்மிடி ரோடு வழியா வந்தீங்கன்னா கல்வாய் வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து அஸ்தினாபுரம் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இடத்துக்கு. இது வந்து செகண்ட் வே. இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் இப்ப நீங்க ஓஎம்ஆர்ல இருந்து வரீங்க அப்படின்னா இப்ப நம்ம திருப்பூர் முருகன் டெம்பிள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரோட அசஸ் பண்ணிக்கலாம். அந்த வழியாவும் வந்தீங்கன்னா அஸ்தினாபுரம் நம்ம ஈஸியா ரீச் பண்ணலாம். ஓகே பிரதர், இவ்வளவு பிரைம் லொகேஷன்ல ஒரு சைட் வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த சைட்டை என்ன டிசைன்ல பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லிருங்க. நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 25 ஏக்கர்ஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஃபேஸா அதை பிரிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப இந்த எஸ்ஆர்எஸ் எக்ஸ்டென்ஷன் இந்த ஃபேஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 5.5 ஏக்கர் வரும் நம்ம டோட்டலா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 125 பிளாட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் வந்து 2400 1 ரவுண்ட் வரையுமே நமக்கு பிளாட் வந்து அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி நம்ம கார்னர் பிளாட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸ்ட், நார்த், சவுத் அண்ட் வெஸ்ட் ஃபேசிங் ஆல் 4 ஃபேசிங்ஸுமே நம்ம பிளாட்டும் அவைலபிள் இருக்கு. இப்போ வந்து எஸ்ஆர்எஸ் அவனி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதி பிளாட் வந்து சேல்ஸ் ஆயிருச்சு, இன்னும் பாதி பிளாட் வந்து அவைலபிளா இருக்கு. டைரக்ஷன் பார்த்து வாங்குறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சைட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பிரைம் லொகேஷன்ல இந்த லேஅவுட் வந்து அமைச்சிருக்கீங்க. நம்ம லேஅவுட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. முக்கியமா சொல்ல போனா இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமா ஒரு 5.5 ஏக்கருக்குமே வந்து ஒரு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டியோட இதுவுமே கொடுத்துருக்கோம். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் டாப் தார் ரோடு கொடுத்துருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் 33 ஃபீட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 24 ஃபீட் 3 சைஸ்லயுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன், ஸ்ட்ரீட் லைட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ், பார்க் ஏரியா வந்து எக்ஸலண்டா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் அண்ட் ஜாகிங் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
எக்ஸலண்டா இருக்கும் சைட்டுக்குள்ள நீங்க பார்க்கும்போது. ஒரு சைட்ல பேசிக்கா என்னென்ன அம்யூனிட்டிஸ் வேணுமோ அது எல்லாமே இந்த சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இப்ப ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல வந்து லேண்ட் வாங்கணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் மட்டும் இல்லாம சைட்டுக்கு பக்கத்துல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, ஃபியூச்சர் growth எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்டை சுத்தி என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லிருங்க சார். மெயினா வந்து சொல்ல போனீங்கன்னா நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கொடுத்துருக்கோம். மெயினாவே பாத்தீங்கன்னா ஒரு 100 ஃபீட் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்ம சைட் வந்து வந்துரும் உங்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா நியர்பைல வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மசில இருந்து ஒரு ஸ்கூலு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா மேஜரா வந்து இது பஸ் ரூட்ன்றதுனால உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோஸ், பஸ்ஸஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இந்த சைட்ல அசஸ் இருக்கு. நியர்பைல ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு நம்ம இடத்துக்கு பக்கத்துல. அதே மாதிரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜோன்னே சொல்லலாம். ஏன்னா சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு நியர்பை பெருங்குளத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே ஐடி காரிடரே உங்களுக்கு இருக்கு. கூடுவாஞ்சேரியில ஜோகோ கம்பெனி இருக்கு. மெயினா சொல்ல போனா நெல்லிக்குப்பம் ரோட்ல நீங்க வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்டிமேட் ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸும் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த ரோடு 100 ஃபீட் ரோட்ல பாத்தீங்கன்னா முழுக்க வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இடம் வாங்கி அடுத்தடுத்து அவங்களோட பிரான்ச்சஸ்க்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 அடியில இருந்தே பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கு. உண்மையா சொல்ல போனா வந்து வாட்டர் வந்து அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மேடான ஏரியா உங்களுக்கு. இப்ப ஹெவி ரெயின்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் வந்து வாட்டர் கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்க வந்து மழை டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைட்டோட ரோடு ஒர்க், காம்பவுண்ட் வால் ஒர்க், இபி அந்த ஒர்க் எல்லாமே அந்த டைம்ல தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும். இந்த வீடியோவை நிறைய பேர் வெளியூர்ல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு சில டவுட் இருக்கும். இது ப்ராப்பர் சர்டிஃபைடு ப்ராஜெக்ட் தானே? கண்டிப்பா இது நம்மளோட சைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு. இப்ப லேட்டஸ்ட் 2024ல வாங்கின அப்ரூவ்டு தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஒரு பேங்க் லோன் போறீங்க அப்படின்னாலே நியர்லி நாங்க 100% வரைக்கும் கூட நம்ம பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல லேண்ட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க லீகலா செக் பண்ணி பாத்துக்க முடியுமா? கண்டிப்பா நீங்க தாராளமா வந்து லீகலாவே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 ஒரு 70 வருஷம் டாக்குமெண்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்குது. இப்ப நீங்க பேங்க் லோன் போனாலுமே அங்க பேங்கர் சைட்லயுமே வந்து அட்வொகேட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி தான் உங்களுக்கு லோனே த்ரூ பண்ணுவாங்க. அதனால பக்கா டைட்டில் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் இப்ப நீங்க பாத்துட்டு நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னாலும் தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், சார் சொன்ன மாதிரி தான் நீங்க லீகலா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் செக் பண்ணி பாத்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தரா என்ன மூவ் பண்ணுமோ நீங்க மூவ் பண்ணிக்கங்க. நான் வர்ற வழியிலே நிறைய சைட்ஸ் வந்து பார்த்தேன். அந்த சைட் எல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல நான் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா யூனிக்கான விஷயம் என்ன சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுவீங்க? கண்டிப்பா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடுவாஞ்சேரி லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சொல்ல போனா வந்து நம்ம இடத்துல வாங்குறதுக்கு மெயினான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ரோட்ல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சைட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு இந்த லொகேஷன்ல இந்த மெயின் ரோட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ்ல இடமே கிடையாது சொல்ல போனா. ஏன்னா நம்ம மெயின் ரோட்ல இருந்து இந்த ஒரு 300 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து ஒரு 3500ல இருந்து 3600 அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துட்டு இருக்காங்களே. நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து 2650 தான் பண்ணிட்டு இருக்கோமே. உங்களுக்கு பேங்க் லோன் நியர்லி 100% வரைக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு ஆஃபரும் இருக்குது. இது எப்படின்னா இப்ப நீங்க இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டிசைட் பண்ணி ஒரு அட்வான்ஸ் பண்றீங்க ஒரு பிளாட்டுக்குன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் ஆஃபருமே கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு காயின் ஆஃபர் மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது. நம்ம சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுமே நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். இந்த இயர் எண்டுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்க ஒரு இயர் எண்ட் ஆஃபர் தான். இந்த வித்தின் வந்து நீங்க ஒரு ஜனவரி 1 நம்ம பண்ற கஸ்டமர் எல்லாருக்குமே இந்த ஒரு ஆஃபர் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சார் சொன்ன மாதிரி தான் இயர் எண்ட் ஆஃபரா பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், அது மட்டும் இல்லாம கோல்டு காயினுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே பிரதர், இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க லேண்ட் வாங்குறாங்க, அவங்களால வீடு வந்து இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல உங்ககிட்ட கொடுத்தா நீங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா வந்து நம்ம சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே வந்து வில்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நீங்க நம்ம பேக்ல பாக்குற ஒரு வில்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்த வில்லா தான் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து நம்ம சைட்ல பண்ணிட்டு இருக்கோம். பட்ஜெட்ல நீங்க ஒரு வீடு வேணும், ஒரு கூடுவாஞ்சேரியில நீங்க ஒரு பட்ஜெட்ல பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த லொகேஷன்ல நீங்க தாராளமா பிளான் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கூட வந்து எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி ஒரு வில்லா வந்து கண்டிப்பா நம்ம பண்ணிக்கலாம். வில்லா வந்து ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37 lakhsல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த 37 lakhs பட்ஜெட்டுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 BHK வில்லா வந்து பண்ணலாம். வித் வந்து கார் பார்க்கிங்கோட பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பில்டப் ஏரியான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணி. ஓகே பிரதர், எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கேட்டுட்டேன். பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்ல இந்த வீடியோ வந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து வாங்கி போட்டோம் அப்படின்னா
ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த நிலத்தோட விலை வந்து ரொம்பவே அதிகமாயிடும், அதாவது ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாயிடும். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் நீங்க கண்டிப்பா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்போனா வந்து ரொம்பவே வந்து ஒரு பர்ஃபெக்டான லொகேஷனே நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கூடுவாஞ்சேரி ஏரியான்றது ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியாவா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா நீங்க வந்து ஒரு 10 இயர்ஸோ இல்ல ஒரு 15 இயர்ஸோ நீங்க வெயிட் பண்ணணும் அப்ரிசியேஷனுக்காக அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல, நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து ஒரு 5 இயர்ஸ் டைம் பீரியடுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள்ல இருந்து ஒரு ட்ரிபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இந்த ஏரியால க்ரோ ஆயிருக்கு கண்டிப்பா. இப்ப சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்தை தாண்டி உங்களுக்கு இல்லலூர்ன்ற ஏரியால ஒரு திருப்பூர் நியர்பைல பாத்தீங்கன்னா ஒண்டர்லா தீம் பார்க்காக பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு இப்ப எம்ஜிஎம் கிஷ்கிந்தா மாதிரி ஒரு தீம் பார்க்குமே அங்க கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்ம இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஆயிரம்பேடுன்ற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் வந்து பாத்தீங்கன்னா பண்றதா வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்து. இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இடம் வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அப்ரிசியேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது நாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு phase 1 phase 2 2 இது கம்ப்ளீட் பண்ணி தான் phase 3 இப்ப நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா phase 4க்கான எக்ஸ்டென்ஷனுமே வந்து இப்பதான் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்ப அது லான்ச் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து நீங்க ஒரு கம்பேரா ஒரு 6 to ஒரு 1 இயர்க்குள்ள வருது, 6 மந்த்ல இருந்து ஒரு 1 இயர்க்குள்ள வருதுன்னும் போது அந்த இடம் வந்து நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 இல்ல 3200 அந்த ரேஞ்சில வரும்போது இங்க வாங்குற இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மந்த்ல இருந்து ஒரு 1 இயர்க்குள்ளவே இந்த இடம் வந்து அந்த வேல்யூ கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி எடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம கிட்ட வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு உங்களுக்கு நீங்க ஏதாவது ரீசேல் பண்ணணும் இல்ல நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம சைட்ல இருந்து எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நாங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதே ஏரியாலேயே நம்ம அடுத்தடுத்த ஃபேஸ் பண்றதுனால இப்போ இன்கேஸ் உங்களோட லேண்டுமே நீங்க ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா நம்மளுமே அதை கூட சேர்ந்த மாதிரி நம்ம ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லா பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சோ அது எல்லாமே பிரதர் கிட்ட கேட்டோம். பிரதர் வந்து எல்லாத்தையுமே சூப்பரா டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம். அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கும் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே பிரதர் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அவங்க சைட்ல இருந்து சப்போர்ட்டும் பண்ணி தருவாங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon. Thank you brother. Thank you.